ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறோன்னு நினைக்கிறேன். எனக்கும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எதுவும் வரலங்க, அதனால் பேசலை. சரி, முத்து என்கிற காட்டான் ரிலீஸ் ஆக போது எல்லோரும் ரொம்ப ஆப்வியஸாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. பாருவோடது போஸ்ட் ரிலீஸ் ஆகிருந்தது, அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வேறு எதுவும் அப்டேட் இல்லை, போஸ்ட் வச்சு மட்டும் என்ன பேசுறது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். இன்றைக்கி தான் வந்து ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. அதாவது முத்து என்கிற காட்டான் ப்ரெஸ் மீட்டு. ஸோ அதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டு அப்புறமா அந்த டீம் ஃபுல்லாகவே வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. அதில் ஸ்பீச் கொடுத்த பாரு, விஜேஎஸ், அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அயலி வெப் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அயலி வெப் சீரிஸ். அதில் லீட் ரோல் பண்ண அந்த ஹீரோயின் அவங்க வந்து சிட்டு, நிக் நேம் வந்து சிட்டு. பட் ஆனால் அபி நட்சத்திரா அப்படிங்கிறவங்க தான் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் பேர். பட் ஆனால் அவங்க ஹீரோயினா, அதாவது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஹீரோயின் ஆகிடுறாங்க அப்படின்னும் போது நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்த்து டக்குன்னு இவங்க ஹீரோயினான்ற அளவுக்கு தான் இருக்காங்க அப்படின்னும் போது நான் அயலியில் பார்த்தப்போ சின்ன பொண்ணாக இருந்தவங்க. ப்ளஸ் தர்மதுரை படத்தில் விஜய் சேதுபதி சார் தர்மதுரை படத்தில் அக்கா பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இதில் ஒரு லீட் ரோல் பண்ணுறாங்களா சின்ன ரோல் பண்ணுறாங்களோ தெரில, அவங்களும் இந்த இருக்காங்க அப்படின்னும் போது. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் பாரு பற்றி பேசின விஷயங்கள், பாரு பற்றி பேசின விஷயங்கள் வந்து பாருவே பேசின விஷயங்கள், விஜய் சேதுபதி பாரு பற்றி பேசின விஷயங்கள் அப்படின்னும் போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா இல்லை வந்து எப்படி இந்த வெப் சீரிஸ்க்கான விஷயமா மட்டும் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லைங்க. அகெயின் வன்மத்தை கொட்டுற விதத்தில் இருந்தது. அது கலாய்க்கிறதுன்னு ஒரு சிலர் டீசெண்டாக சோஷியல் மீடியாவில் போட்டாலும் இன்னும் நீங்கள் மாறலையா சார் இல்லை திருந்தலையா சார் அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு அந்த ஒப்பீனியன் வந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வன்மம் தேவையா, இந்த வார்த்தைகள் இந்த ப்ரெஸ் மீட்டில் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது பர்சனலாக ஹிட் ஆச்சு. அதனால தான் நான் உடனே வீடியோ போடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் ஆப்வியஸாக ஷோ வர்றதுக்கு முன்னாடியே நடந்தது தான். அதாவது ஷூட் பண்ணப்பட்டது தான். அதை வந்து பார்வை சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ வருஷ கனவு வந்து இன்னைக்கு வந்து ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சீரிஸ் வெளில வரும்போது எனக்கு தோணுது, என்னோட கனவு நிஜமான மாதிரி இவ்வளோ வருஷ கனவு வந்து இப்போ வெளிவந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பேசும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு அகைன் நீங்கள் மட்டன் தட்டுறது தேவையா? இது வந்து உங்களோட பிக் பாஸ் ஷோ கிடையாது. அகெயின் ஓகே, ஆப்வியஸாக இது உங்களோட ப்ரொடக்ஷன் தான், ஒத்துக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து பேசுகிற நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒரு பொண்ணை இப்படி பேசியிருக்கணுமா? அதை வந்து நீங்கள் சிரிச்சிட்டே பேசுறதுனாலையோ இல்லை சபநாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவோ நீங்கள் அதை டீசெண்டாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள உங்களுக்கான மெச்சூரிட்டி லெவல் இவ்வளோதானா சார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது தோணுச்சு. அப்படி என்ன பேசினாரு சேது சார்? திட்டாரா இல்லைனா வந்து ஹாஷா பேசிட்டாரனா? ஆப்வியஸாக கிடையாது. ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக அந்த பேச்சு இருந்தது. அகெயின் பாரு எப்பயும் போல் அது ரொம்ப ஜென்யூன் அண்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கைண்டாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பயுமே பாரு வந்து பிக் பாஸில் நம்ம பார்த்துருப்போம், வாரம் என்ன தான் சேது சார் திட்டினாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார்னு ஒன்று பண்ணுவாங்க, இல்லைன்னா கையெடுத்து சார் அப்படின்னு கெஞ்சுவாங்க. சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கையெடுத்துட்டு இப்படி பண்ணுவாங்க, இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே கம்மன் இருந்துருவாங்கன்னா அகெயின் இங்கேயும் அதே தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அவங்க மாறவே இல்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, பாரு வந்து அவங்களா தான் இருக்காங்கன்றது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே மாதிரி தான் விஜய் சாரும் அவராக தான் இருக்காரு, அவரும் மாறல அப்படிங்கிற கிரெடிட்டை ஆப்வியஸாக நம்ம விஜய்ஸ்க்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறோம். ஸோ நான் பேசுகிற வீடியோஸ் போடுறோம். அதுக்கப்புறம் எங்கள் குட்டி பையனோடது கொஞ்சம் அவன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஷார்ட்ஸ்லாம் போடுறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பாப் மியூசிக் சாங்ஸ்லாம் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸை போட்டிருக்கோம். தமிழ் சாங்ஸ் வந்து புஜ்ஜி சாங் ஆகட்டும், ட்ரிபிள் ஆர் ஆகட்டும், இப்போ வந்து முட்டை கலக்கி எல்லாருக்குமான ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க, ஃபேவரேட்டாக போயிட்டுருக்க முட்டை கலக்கி சாங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் சாரோடது தளபதி கச்சேரி சாங் ஆகட்டும். இதனால விஜய்க்கான சப்போர்ட் நான் கொடுக்குறேன்னா அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஜய் சாங் அவ்வளோதான். அந்த ஆங்கிளில் மட்டும்தான் நாங்கள் அந்த டான்ஸ் போட்டோம். ஸோ வந்து ஏன்னா விஜய் சாரை வந்து ஒரு ஆக்டராக அவரோட ஃபேனான்னு கேட்டால் ஃபேனுன்னு சொல்கிறத விடவும் அவர் படங்கள் பிடிக்கும், அவரை ரசிச்சிருக்கோம், அவ்வளோதான். பட் ஆனால் அவருக்கான கான்ட்ரவர்சி இப்போ வர இடத்துல வந்து எனக்கு அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அது நம்ம சேனல்லே நிறைய பேசியிருக்கோம் விஜய் சார் சங்கீதா மேம் பற்றி. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எனக்கு இருக்குதா விஜய் சார் மேலே. பட் அகெயின் ஒரு ஃபேன் கூட நான் சொல்ல மாட்டேன். அவரோட படங்கள் பிடிக்கும், ரசிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். இனிமேல் நல்ல படங்கள் வந்தாலும் பார்ப்போம், அவ்வளோதானே தவிர அவரோட பர்சனல்னு போகும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்களுக்கும் இருக்குது. பர்சனல் பேச தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டாலுமே பொலிட்டிக்கல் லீடராக அவர் வந்து அவரோட பர்சனலையும் பொலிட்டிக்கல்லையும் சேர்த்து வச்சு அவர் சொசைட்டிக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது அது நாங்கள் பேசுகிற இடத்துலேருந்து பேசுகிறதுக்கான உரிமை எங்களுக்கும் இருக்குது. என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இந்தியாவில் இல்லை,
எங்களுக்கு ஓட்டிங் பண்ணுற அந்த ஒரு இது கிடையாது, ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லாலுமே அவரோட பொலிட்டிக்கலாக அவர் தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிக்கும் போது மக்களுக்கான ஒரு பிரதிநிதியை அவர் வந்து தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அவருக்கான பர்சனலும் அவர் பொலிட்டிக்கலையும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது நாங்கள் எங்களோட கருத்துக்களை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வைக்கிறதுக்கான உரிமைகள் எங்களுக்கு இருக்குன்ற இடத்துல நானும் அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். அகைன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அவரோட பாட்டு, அவரோடது அந்த வைரலான அந்த விஷயங்கள், வைரல்னு சொல்கிறதுல மீடியாவில் நான் சொல்கிறேன், ஐ மீன் மீடியானும் போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவருக்கான பாட்டு ஹிட்டான அந்த பாட்டை நாங்கள் போட்டிருக்கோம் சாங்காக. ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வீடியோஸ் போட்டதை ஷார்ட்ஸாக போடுறேன், குழந்தைக்கான அந்த ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் போடுறேன். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் போன வீடியோவில் பாரு பற்றி பேசும்போது பாருவோட வைப் வித் பாரு அந்த சேனலில் நம்மளோட கமெண்ட்ஸ் படித்தாங்க பாரு, அதுக்கு பாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக அந்த தேங்க்ஸ்லாம் வந்து பாருக்கு நான் எந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதே அளவுக்கு நான் பாரு ஃபேன்ஸ்க்கோ சொல்லணும். அந்த பாரு ஃபேன்ஸ், நம்ம சேனலில் இருக்க பாரு ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் லவ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லவ் தான் வந்து எனக்கு வந்து பாரு அந்த கமெண்ட் படிக்கும்போது அது எனக்கான ரெக்கக்னேஷன் இல்லை, நம்ம சேனலில் இருக்க பாரு ஃபேன்ஸ்க்கான ரெக்கக்னேஷனாக தான் நான் பார்த்தேன். ஸோ என்னோட லவ், எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்த எல்லா பாரு ஃபேன்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அந்த உங்களோட லவ் தான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து ஒவ்வொரு சின்ன கமெண்ட்ஸும் பெரிய கமெண்ட்ஸும் எனக்கு வந்து நெகட்டிவ்